ஹாய் குட்டி. இருப்பா நானும் சேர்ந்து சொல்லிக்கிறேன். சரி வா சொல்லு. ஹாய் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிக்கி எங்க நேரா பார்த்து பேசி என்ன பார்த்து பேசிட்டு இருக்க? நான் நேரா தான் பாக்கேன், நீ தான் என்னைய பார்த்துட்டு இருக்க. சரி அதெல்லாம் சொல்லாது. பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிள்ளை நல்லா இருக்காங்களாப்பா. பாரு இந்த பையனை பாரு. செமையா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானே. இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கான். அப்போ எப்பதான் ப்ரோகிராம் ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானே. சரி ஆரம்பிச்சிருமா? போ சீக்கிரம் ஆரம்பிச்சிருமா? வா ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிச்சிரும். நீ என்ன பண்ண போற? நாள்ல நீ பண்ண. நீ தான் பண்ணணும். நீ இன்னைக்கு பண்ண. நீ தான் பண்ணணும். சரி வா நம்ம ரெண்டு பேரும் வேண்டாம், வேற ஆளா அனுப்பிடுவோம். சரி வா சீக்கிரம் போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புலே ஏசப்பா, எங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டைமை ஆசீர்வதித்து தாங்க. ஆறாம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் பார்க்குற ஒரு விஷயமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குபடி செய்யுங்க. இப்போ ரேஸ்மலன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லு மிக்கி. ப்ரேயர் பண்ணிட்டியா? நான் ப்ரேயர் பண்றேன், நீ பண்ணியா? நான் நல்லா பண்ணிட்டேன்ப்பா. நான் உன்னை தேடி பார்த்தா நீ காணவே இல்ல. நாங்க பின்னாடி நின்னு பாத்துக்கோ. பின்னாடி நின்னியா? நின்னது இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணியா? நல்லா பண்ணிட்டேன். அப்ப நின்னுட்டே பண்ணிருக்க. பிள்ளைங்க எல்லாம் முட்டங்கள் போட்டு பண்ணாங்க தெரியுமா? நான் உள்ள மழை போட்டு தான் பண்ணி பார்க்கல. நீ என்ன நின்ன? அடுத்து என்னது சொல்லு. நீ தான் சொல்ற. என்ன சொல்லிட்டா? சொல்லு. தலைப்பா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. தெரியுமா? எனக்கு தெரியும்பா. அப்ப சொல்லு. நான் சொல்லிட்டா? சொல்லு. இருக்கட்டும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கா நல்லா தெரியும்பா. எங்க சொல்லு பாப்பா, நீ சொல்லு. சொல்லிட்டா? சொல்லு. நான் வாண்டலாம் சொல்ல மாட்டேன்ப்பா. சொல்ல எனக்கு சேர்த்து சொல்லு. நான் வாண்ட சொல்ல மாட்டேன், பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். சரி அப்ப நான் காதை மூடிக்கிட்டா? மூடு. இரு. பிள்ளைங்களா, இன்னைக்கு தலைப்பு என்னதுன்னா டோரு. சொல்லு. தலைப்பு என்னது? லைட்டா மறந்துட்டு. என்னது? மறந்துட்டியா? ஐயோ அடிக்காத வலிக்கு. சரி இரு, நான் சொல்லிக்கிறேன், சமாளிச்சுக்க. நீ சொல்லு, நான் காது ஊத்திக்கிடுறேன். பிள்ளைங்களா, தலைப்பு என்னன்னா ஃப்ரீடம். எங்க நீங்க சொல்லுங்க. ஃப்ரீடம். பிள்ளைங்களா நீங்களும் சொல்லுங்க. ஃப்ரீடம். நீ சொல்லவே இல்ல. நான் சொன்னேனே, உங்களுக்கு கேட்கலனே. அப்ப நீ மட்டும் சொல்லு பிள்ளைங்களோட சேர்ந்து. ஃப்ரீடம். அப்படி இல்லப்பா, இங்க பாரு, நான் சொல்றேன். ஃப்ரீடம். இருங்க, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சொல்லு. ஃப்ரீடம். ஏனே தலைப்புலாம் அருமையா இருக்குனே. சூப்பரா இருக்கா? ஆமா. பிள்ளைகளுக்கு இந்த தலைப்பு பிடிச்சிருக்காமே. சூப்பரா பிடிச்சிருக்குனாங்கனே. அப்படியா? சரி. அடுத்ததான் என்னது? மெயின் கான்செப்ட். நான் சொல்லட்டா? நான் சொல்றேனே. நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றேன், நீங்க தலைப்பு சொன்னீங்கல்ல. சரி அடிச்சுக்க வேண்டாம். நீ சொல்லு. ஆக்ஷன் சாங். என்ன உற்சாகமா சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்ன இப்படி சொல்ற? இப்ப நான் சொல்றேன் பாரு. ஆக்ஷன் சாங். பிள்ளைங்களா ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்காங்கனே. எல்லாம் டக்கு எந்திரிச்சாங்களே உடனே. சீக்கிரம் போ, நம்ம உள்ள போய் ஆடு வாங்கனே. நம்ம ஆடுவோமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னக்கா எப்படி கேட்டுட்டீங்க? எல்லாரும் நமக்கு முன்னாடி எவ்வளோ அழகா ரெடியாக உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமால. ஓகே குட்டீஸ், நம்மள ஃபர்ஸ்ட் சாங் பாடுவோமா? ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு தெரியுமா? விடுதலை தந்தாரே இயேசு. ரைட். இந்த சாங் தான். ஓகேவா? நம்மளால சேர்ந்து பாடுவோமா? விடுதலை தந்தாரே இயேசு, வீர வணக்கம் செலுத்திடுவேன். விடுதலை தந்தாரே இயேசு, வீர வணக்கம் செலுத்திடுவேன். பாவம் என்ற கூண்டுக்குள்ள என் வாழ்வு கிடக்கையில் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார் என் இயேசு. பாவம் என்ற கூண்டுக்குள்ள என் வாழ்வு கிடக்கையில் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார் என் இயேசு. ஆட வச்சார், பாட வச்சார், அவரை போல என்ன வாழ வச்சார். ஆட வச்சார், பாட வச்சார், அவரை போல என்ன வாழ வச்சார். விடுதலை தந்தாரே என் இயேசு, வீர வணக்கம் செலுத்திடுவேன்.
விடுதலை தந்தாரே என் இயேசு, வீர வணக்கம் செலுத்திடுவேன். சரி குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக பாட்டு படிச்சிங்க, அழகாக டான்ஸ் ஆடினீங்க. இப்போ செகண்ட் சாங் என்னன்னு பார்ப்போமா? சுஜி அக்கா செகண்ட் சாங் என்னதுக்கா? செகண்ட் சாங் என்ன தெரியுமா? கொடி பறக்குதா சாங் தான். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. அடிமையாக இருந்த என்ன அன்பினால தூக்கினாரு, தொல்லையாக இருந்த என்ன பிள்ளையாக மாற்றினாரு. அடிமையாக இருந்த என்ன அன்பினால தூக்கினாரு, தொல்லையாக இருந்த என்ன பிள்ளையாக மாற்றினாரு. தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. நான் தோற்றவன் அல்ல, ஜெயிச்சவன் தானடா, என் இயேசுவுக்காய் வாழ போறேன்டா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா. கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால என் வாழ்வில் கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, கொடி பறக்குதடா, இயேசுவால. கொடி பறக்குதடா. சரியான பாட்டு என்ன? ஆமாட்ட, ஒரு அருமையான பாட்டு. பயங்கரமா பாடுறாங்க, பயங்கரமா ஆடுறாங்க. நீ பிள்ளைங்க ஆனது பாத்தியா அப்படி? எல்லாரும் பயங்கரமா ஆடினாங்கப்பா. கூட்டத்துல என்னெல்லாம் போட்டு அடி அடி அடிச்சிட்டாங்கப்பா. நான் எல்லாரும் கூட சேர்ந்து ஜம்முன்னு ஆடினேன். நீனும் அண்ணியா? ஒன்னதான் ஆட காணும். நான் ஒன்ன தேடிட்டு இருந்தேன். நானும் எல்லாரும் கூட ஆடிட்டு இருந்தேன். நீ ஒரே இடத்துல இருந்து ஆடிட்டு இருந்திருப்ப. ஒரு இடத்துல இருந்தாப்பா என்னால ஆட முடியும், ஓட முடியாதுப்பா என்னால வயசு. நானும் எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி ஆடின தெரியுமா? அப்படியா? சரி 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 சரி. அடுத்து என்ன ப்ரோக்ராமு? அடுத்தது என்ன இருக்க? இருப்பா, போன வாரம் அதை சொன்னேன். போன வாரம் எதை சொன்னியா? இந்த வாரத்துக்கு பேசிட்டு இருந்தா நீ போன வாரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம். ஞாபகம் வந்துட்டா இல்ல நான் சொல்லிட்டேன். நானே சொல்றேன். சொல்லு. வசனம். வசனமா? அம்மா. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரத்துக்குள்ள வசனம் என்னன்னு படிச்சிடலாமா? அக்கா சொல்ல நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்களா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. இன்னொரு தடவை சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் சொல்வீங்களா? அக்கா சொல்ல நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க, ஓகேவா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. குட்டீஸ், எல்லோரும் படிச்சிட்டிங்களா? எல்லோரும் இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? முடிஞ்சால் உங்களோட நோட் ஏதாட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். சொல்லு விக்கி. வசனம் படிச்சியா? நான் படிச்சேன். சொல்லு பாப்போம். எங்க நீ படிச்சியா? அதை சொல்லு. நானா படிச்சேன், நீ மாதிரி சொல்லு. நீ என்ன சொல்லணும்? நான் தலைப்பு சொன்னோம்ல. நீ வசனம் படிச்சா நான் பார்க்கணும்ல. நீ சொல்லு பாப்போம். சரி, நான் சொல்றேன். சொல்லு, கரெக்டா சொல்லணும்னா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி என்ன எங்கன்னு முடிக்க? எங்க இருக்குன்னு கேக்கியா? இல்ல எங்கேயோ. எங்கேயோ. அடுத்து அங்கே. அங்கே. என்னாச்சு? இருங்க, சொல்றேன். யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன மிக்கி நீ சரிபட மாட்ட போல இருக்க பிள்ளைங்களுக்கு. சொல்றேன். விடுதலையும் உண்டு. விடுதலையும் உண்டு. சூப்பர். 2 கொரிந்தியர் 3. என்னது? எல்லே மிக்கி ஒழுங்கா படிக்கிற போல இருக்க. 16 7 தெரியலனே. 16 17 யோசிக்கியா? பிள்ளைகளா என்னது?
நான் சொல்றேன், நான் உண்டு. வந்துட்டு 17. 17. அங்க ஒரு பையன் சொன்னா அதை கேட்டு தானே சொன்னேன். இல்ல விக்கி. சரி பரவாயில்ல, ஏதோ நல்லா போய் படிச்சிருக்க. பிள்ளைகளா விக்கிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க பாப்போம். போதும் சொன்னதே கேட்டு இல்ல கைத்துக்கு. சரி விடு. சரிண்ணே, மசாலாம் படிச்சாச்சு. சரி அடுத்து என்னதுண்ணே? அடுத்து வந்து ஒரு வித்தியாசமானவா? ஆமா, நீ பாத்திருப்பியான்னு தெரியல, ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது தெரியும், ஆர்வத்தோட இருப்பாங்க இதுக்காக. என்னதுண்ணே இது? அப்ப என்னதுண்ணே இது? ஆப்ஜெக்ட் லெசன். என்னண்ணே நீங்க வித்தியாசமான நீங்க ஆப்ஜெக்ட் லெசன் நீங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் சொல்லி கொடுத்த கிராஃப்ட் யாரெல்லாம் பண்ணி பார்த்தீங்க? பரவாயில்லையே, நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களே. சரி, இந்த வாரமும் நம்ம ஒரு கிராஃப்ட் பார்ப்போம், சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஸ்கேல், பென்சில், ஸ்கெட்ச், மார்க்கர் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க தானே? ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு தானே இருப்பீங்க. இனிமே அப்படி இருக்காது, சரியா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா பென்சில் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ அது செய்கிறதுக்கு தேவையானது சார்ட்டும். இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஞாபகம் வருதா? ஐஸ் கொச் தான். இந்த 2 தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? அக்கா கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சார்ட்டில் கம் போட்டு ஐஸ் குச்சை சென்டரில் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே குட்டீஸ், அக்கா இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் ஐஸ் குச்சி ஒட்ட வேண்டாம். ஓகேவா? இப்போது இதை நீங்கள் இப்படியே ரோல் பண்ணி இந்த இடத்துல கம் போட்டுக்கோங்க. இதை அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் ஒட்டிடுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இதே மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருக்கா? இப்போ அடுத்தது நம்ம இதை கீழே வைக்கிறதுக்காக ஒரு சார்ட்டில் முன்னாடி நம்ம ஐஸ் குச்சி ஒட்டிட்டு பின்னாடி 3 இதை நம்ம ஒட்டிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ஒட்டிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கான பென்சில் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ், பாய். தோரணே, சொல்லு விக்கி. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கண்ணே. நான் என்னப்பா ஏமாத்தினேன்? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கண்ணே. நான் உன்னை ஏமாத்தல, என்னைய அவங்க ஏமாத்திட்டாங்க. நீங்க என்ன சேர்த்து ஏமாத்திட்டீங்கண்ணே. நான் ஏமாத்திட்டா என்னால நீ ஐயோ உங்களை வச்சுக்கணும். அங்க வெளியே நிக்கீங்கல்ல, வாரம் உங்களை வந்து பாத்துக்கிறேன். ஒழுங்கா கேட்டு வரணும்னே நீங்க. என்னப்பா பண்ண? ஆப்ஜெக்ட் லெசன் சொன்னாங்க, கடைசியில கிராஃப்ட் பண்ணிட்டாங்க. என்னண்ணே ஒரு பென்சில் ஸ்டாண்ட் பண்ணாங்க கிராஃப்ட். சரி, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சுனே. அத பாரு, நீ நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. பிள்ளைகளா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா? அந்த பையனை பாருங்க, நான் வீட்டுல செஞ்சுட்டேங்க பாருங்க. அதுக்குள்ள செஞ்சுட்டானா? சார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானப்பா. சூப்பர். இங்க நிறைய பிள்ளைங்க எல்லாம் வீட்ல போய் பண்ண போறாங்க அவங்க. ஆமா. நீங்க எல்லாம் பண்ணி என்ன பண்ணுங்க, உங்க பென்சில் பென் எல்லாம் தூக்கி அதுல வைங்க, பார்க்க சூப்பரா இருக்கும். மிக்கி, நீனும் அங்க உங்க வீட்ல பென்சில் பென் போட்டுருப்பீங்களா? ஆமா. அதெல்லாம் எடுத்து வீட்ல போயிட்டு நம்ம அக்கா பண்ணதை உங்களுக்கு தூக்கி தரேன். வீட்ல போய் நான் பண்ணுவேனே. நீனே பண்றீங்கயா? எனக்கு பண்ண தெரியுமா, நான் பண்ணுவேனே. சரி அப்போ அந்த அக்காக்குள்ள நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா சரி ஓகே, அடுத்த ப்ரோகிராம் போமா? அப்படின்னா அடுத்து என்னதுனே? அடுத்து நீ தான் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்னா சொல்லுங்க. பிள்ளைகளா அடுத்து என்னன்னா ஒரு கதை, ஒரு குட்டி கதை, ஸ்டோரி. ஸ்டோரி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? பேதுரு உங்களுக்கு தெரியுமா? பேதுரு பற்றி தான் பார்க்க போகிறோம். பேதுரு யார்? ஏசப்பா கூட இருந்த 12 சீஷர்களை ஒருத்தவங்க தான் யார்? பேதுரு. இவங்க வந்து ஒரு ஊரில் ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக ஏசப்பா பற்றி கேட்டு இன்னும் ப்ரேயர் பண்ண, பைபிள் வாசிக்க, நிறைய அற்புதம்லாம் நடந்துச்சான். அதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா பேதுரு மேலே ரொம்ப கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சாங்களாம். பேதுரு
பேதுருவை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், சிறைச்சாலையில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணாங்களாம். இப்படிலாம் இருக்கும்போது பேதுருவனை ஒரு நாள் ஏசப்பா பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதை அவங்க எல்லாரும் இந்த கோவப்பட்டாங்களே, எரிச்சல் அடைஞ்சாங்களே, அவங்க எல்லாரும் அதை நோட் பண்ணி இதை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ராஜா கிட்ட தப்பாக சொல்லி என்ன செஞ்சிடணும், அவங்கள சிறைச்சாலையில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, ராஜா கிட்ட சொல்லிட்டாங்களாம். ராஜா கிட்ட சொன்னதும் ராஜாவும் என்ன செஞ்சிட்டாங்க, பேதுருவை ஜெயிலில் போட என்ன செஞ்சிட்டாங்கன்னா உத்தரவு கொடுத்துட்டாங்களாம். அதே மாதிரி பேதுருவை ஜெயிலில் போட்டாங்களாம். ஜெயில் எப்படி இருக்கும், ரொம்ப இருட்டா, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்கணும், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி இருக்காது, அப்படின்னு என்ன செய்யணும், ரொம்ப என்ன செய்யும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்கன்னா பேதுருவை போட்டுருவாங்க. பேதுரு ஏதாவது தப்பு செஞ்சாங்களா, யாருக்காவது தீமை செஞ்சாங்களா, இல்லை. ஆனால் என்ன செஞ்சுவாங்க, ஏசப்பா பற்றி சொன்னதுக்காக பேதுருவை என்ன செஞ்சுருவாங்கன்னா சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. பேதுருவை சிறைச்சாலையில் சும்மாலாம் போடலை, 2 கையும் 2 காலையும் சங்கிலியால் கெட்டி போட்டிருந்தாங்களாம். பேதுரு கூட 2 பேர் பாதுகாப்புக்காக, அப்புறம் வெளியே 14 பேர் பாதுகாத்தாங்களாம். எதுக்கு தெரியுமா, பேதுரு அண்ணன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி அந்த சிறைச்சாலை கதவுலாம் சாதாரண கதவு இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கானது, இரும்புல செஞ்சது, அவ்வளோ சீக்கிரமாக என்ன செஞ்சிட முடியாது, அங்கேருந்து தப்பிச்சு வர முடியாதான். பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்களே, போட்டதும் பேதுருக்காக அவங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்களாம். பேதுருவை சிறைச்சாலை மட்டும் போடலை, அவங்கள தூக்கில் போடணும்னு சொல்லிடுவாங்களாம். அதனால் அவங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்காக அழுது உண்மையாக என்ன செய்வாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏசப்பா கிட்ட, எப்படியாவது பேதுரு என்ன செஞ்சிருங்க, விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி போராடி ஜெபிப்பாங்களாம். ஆனால் பேதுரு என்ன தெரியுமா பண்ணாங்க, சிறைச்சாலை என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிங்க, நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அழுவோம், அம்மா அப்பாவை தேடுவோம், அப்படி தானே. ஆனால் பேதுரு என்ன தெரியுமா பண்ணாரு, நிம்மதியாக படுத்து தூங்குனாங்களாம். குட்டீஸ் நம்ப முடியுதா? ஆனால் பேதுரு அப்படிதான் தூங்குனாரா, நிம்மதியாக, எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குனாங்களாம். ஆனால் பேதுருக்காக அவங்க சபையில் இருக்கவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ஏசப்பா ஒரு தூதனை அனுப்பி பேதுருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்ன செஞ்சிருவாங்களாம், சொல்லிடுவாங்களாம். பேதுரு இருக்கிற சிறைச்சாலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு தூதன் வருவாராம். பேதுருவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க கூட 2 சோல்ஜர்ஸ் இருந்தாங்களே, அவங்க என்ன செஞ்சுருவாங்களாம், நல்லா தூங்கிடுவாங்களாம். தூதர் வரும்போது பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தார்ல, பேதுருவை தட்டி எழுப்பி, வா நம்ம என்ன செய்வோம், வெளியே போவோம், உன்னை விடுதலை பண்ண நான் என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கேன் அப்படி சொல்லி எழுப்புவாங்களாம். பேதுருன்னு எந்திரிச்சு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்ப்பாங்களாம். உடனே பேதுருவை பார்த்து தூதன் சொல்லுவாங்களாம், அப்போ உன் செருப்பு எடுத்து போடு, உன் ட்ரெஸ்ஸை நீட்டாக போடு, நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி போவாங்களாம். போகும்போது கதவு உடனே பேதுருவால் திறக்க முடியுமா, முடியாதுல்ல. உடனே தூதன் சொல்லுவாங்களாம், நான் முன்னாடி போகிறேன், நீ என்ன செய், பின்னாடி வா அப்படி சொல்லும்போது அந்த கதவு என்ன செய்யும்னா தானாக திறக்குமா குட்டீஸ். திறந்து பேதுரு வெளியே போயிடுவாராம். வெளியே போகும்போது 14 பேர் இருப்பாங்களே, அவங்களும் என்ன செய்வாங்களாம், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். தூங்கினதும் பேதுரு ஈஸியாக என்ன செஞ்சிருவார், வெளியே வந்துடுவார். சர்ச்சில் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த சபையை நோக்கி பேதுரு போவார். பேதுரு போய் என்ன செய்வார்னா தட்டி கூப்பிடுவார். கூப்பிடும்போது அங்கேருந்து ஒரு அக்கா ஓடி வருவாங்க. ஓடி வெளியே இருக்கிறது யாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது பேதுரு சொல்வார், நான் தான் என்ன செஞ்சுருக்கேன், பேதுரு வந்திருக்கேன், கதவை திறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த அக்காவுக்கு உடனே ஷாக் ஆயிரும். ஆனால் அந்த அக்கா என்ன செய்வாங்கன்னா திறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா சிறைச்சாலையிலேருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் தெரியுமா, அவங்க கையில் என்ன செஞ்சுருப்பாங்க, சங்கிலியெல்லாம் கெட்டியிருப்பாங்க. அந்த கதவை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அப்புறம் வெளியே என்ன செஞ்சாங்க, 14 பேர் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் இல்லை, ரொம்ப பலசாலியானவங்க. அவங்க கிட்டலாம் சண்டை போட்டு பேதுருவால் வர முடியாது. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா அந்த அக்கா கதவே திறக்கலையாம், நம்பவே இல்லையாம். மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா பேதுரு கதவு தட்டினாராம். தட்டும் போது மறுபடியும் அந்த அக்கா கேட்டாங்களாம், வெளியே இருக்கிறது யாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்கும்போது நான் தான்ப்பா பேதுரு வந்திருக்கேன், கதவை திறங்க அப்படி சொல்லுவாங்களாம். கதவை திறந்து பார்த்தா யார் இருப்பா, பேதுரு இருப்பானா. பார்த்ததும் எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்ன செஞ்சுட்டாங்க, பேதுருவை விடுதலை பண்ணிட்டாங்க. உடனே பேதுரு கிட்ட கேட்பாங்க, நீ எப்படி விடுதலையாகி வந்த அப்படி கேட்கும்போது பேதுரு சொல்வார், நான் என்ன செஞ்சேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஒரு தூதன் வந்து என்னை தட்டி எழுப்பி என்ன செஞ்சார், வெளியே கொண்டு வந்தார். இதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லி ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், பேதுருவை எப்படி ஏசப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு. அதே போல தான் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஏதாவது ஏசப்பா கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தூதர் என்ன செய்வாங்க, அனுப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாங்க, உங்கள் ப்ரேயரை கண்டிப்பாக கேட்பாங்க. புரிஞ்சுதா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே பாய். என்ன பிள்ளைங்களா, கதைலாம் கேட்டீங்களா? பிடிச்சிருச்சா உங்களுக்கு? இது தோரண வேற வாரன்னாங்க. அந்த அக்கா கிராஃப்ட் பண்ணாங்கல்ல, அதை நைஸா தூக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் தான் பார்த்தேன், சரி நம்மளே முடிச்சுட்டு போயிருன்னு சொல்லி தான் வந்தேன். என்ன குட்டி, ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிருமா? அப்போ முடிச்சிருமா? சரி, இப்போ ப்ரேயர் பண்ண ஒருத்தவங்க வருவாங்க. நான் போய் அந்த தோரணனே என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்த பாட்டு, கதை, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.